அக்கா அக்கா, ஐயோ ஐயோ மோசம் போயிட்டேனே. கேட்கறதுக்கு நாதியே இல்லையா? காத்திருந்தவ புருஷனை நேத்து வந்தவ கொண்டு போயிட்டாளே, நான் என்ன செய்வேன்? அடியே சண்டாளி, ஏ தக்காளத்தி இறுதி வர. அக்கா அக்கா அக்கா, சும்மா விளையாட்டுக்காக சொன்னக்கா. புன்றா சொன்ன சொக்க தங்க மாதிரி ஒரு பொண்ணோட நேல கூட தொடாது. நீயே அவுட் விட்ட மாடுவார் இந்த முட்டு முட்டுற. ஒண்ணு நடக்கல, வேற யாரால முடியுங்கிற? அதான பார்த்தேன். என் ராசா ராசாதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? என்ன இது? நீ எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. ஆமா, நீ எனக்கு கேலி பண்ணணும் தானே இதை வாங்கி கொடுத்த. சும்மா சொல்லக்கூடாதியா, இதுல கூட ஒரு சொகம் இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கையா, அடுத்தவன் கண்ணுல படாம மூடி மறைக்கிறதுக்கு தான் துணிமணி எல்லாம். ஆசைப்பட்டவனுக்கு முன்னால ஒரு பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏய், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆம்பளை மாதிரி அலையறேன்னு சொல்ல வர. அதான் நான் இப்படி இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள 50 பேர் எனக்கு புருஷனாகி 100 பிள்ளைங்களை பெற்றிருப்பேன். ஏன் எவனா அவன்கிட்ட வம்பல் தானே? யோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நீ என் கழுத்துல 3 முடிச்சு போடு. ஐயோ, அந்த நிமிஷத்துல இருந்து 16 முழம் புடவை கட்டி தரைய பார்த்து நடக்கிற பொம்பளையா வாழ்ந்து காட்டுறேன். இந்த பார், முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி யோசிப்பேன். நடைக்கட்டு நடைக்கட்டு நடைக்கட்டு. எப்ப வரனாலும் என்கிட்ட வரதானே போற, அப்ப பாத்துக்கிறேன். வணக்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. எப்படியும் 10 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். அது விஷயமா இத கேட்கவா இங்க வந்தீங்க? ஒத்துக்கிற வேண்டியதானே? ஒத்துக்கலாம், ஆனா வேலைக்கு ஆள் கிடைக்கலைங்க. நம்ம ஊர்லயே ஆளுங்களுக்கு பஞ்சம். இது பெரிய ஆளுகளை வச்சு செய்யற வேலை இல்லம்மா. விவரம் தெரியாத சின்ன பசங்களை வச்சு செஞ்சிட வேண்டியதானே? அவங்களெல்லாம் தான் பொன்ராசு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போயிடுறானே. அந்த பசங்களை நான் வர வைக்கிறேன். உங்க கஷ்டம் வருத்தம் எல்லாம் எனக்கு புரியுது. திருட்டு போன வீட்டுல கூட ஏதாவது மிச்சம் இருக்கும். ஆனா தீ பிடிச்ச வீட்டுல விளக்குமாறு கூட சாம்பல் ஆயிடுங்கிற மாதிரி கட்டிக்க மாத்து துணி கூட இல்லாம நிக்கிறீங்க. காசு பணம் இல்லைனாலும் நாமெல்லாம் மனுஷங்க தானே. உங்களை என்னைக்கும் வேதவலி கைவிட மாட்டா. வாங்க, ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிட்டு போங்க. இந்த கல்பனா, உன் கையால எடுத்து கொடு. அம்மா, சாப்பாடு கொடுத்தீங்க, உடுத்த துணி கொடுத்தீங்க, ஒன்று கூட இடம் இல்லாம தெருவில் நிக்கிறம்மா. அதுக்கு ஏதாவது வழி பண்ணா உதவியா இருக்குமா? ஆமாங்கடா, உங்களுக்கு இலவசமா வீடு கட்டி தரத்துக்கு எங்க அக்கா என்ன கவர்மெண்டா நடத்துறா? வாங்கிட்டு லுள்ளு பண்ணாம போங்கடா. ஏற்கனவே இவங்க எல்லாம் நம்ம பண்ணையில வேலை செய்யறாங்க. வருமானம் வேற கம்மி. இவங்களை நம்பி எப்படிமா பணம் கொடுக்கறது? உங்களுக்காக ஒண்ணு வேணா செய்றேன். என்னோட பட்டாசு கம்பெனில உங்க பிள்ளைகளுக்கு வேலை போட்டு தரேன். சாதாரண வேலைதான். ஏதோ பேருக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்தா போதும். சரின்னா சொல்லுங்க, உடனே வீடு கட்டி தர சொல்றேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. என்னடாச்சு? என்ன ஆகுறீங்க? எங்களால பட்டாசு கம்பெனில வேலை செய்ய முடியல மாமா. வாந்தியே இருமலுமா வருது மாமா. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்ய சொல்றாங்க மாமா. சாப்பிட முடியல மாமா. ஆமா மாமா, மாட்டேன்னு சொன்னா பெரம்பால போட்டு போட்டு அடிக்கிறாங்க மாமா. நீமா வேலைக்கு போன? கும்பிடுறாங்க. என்ன பண்ண? இன்னைக்கு தேங்காய் உடைச்சிட்டீங்களா? நல்ல செய்தி ஒண்ணும் கேட்கல, அதனால தேங்காய் இன்னும் உடைக்கல. நான் சொல்றேன். சொல்டா. நேத்து ராத்திரி வெளியூர்ல இருந்து 4 பேர் வந்து நம்ம ஊர் குடிசைங்களுக்கு தீ வச்சுட்டாங்க.
வெளியூர்காரனுங்க வந்து நம்ம ஊர் குடிசைக்கு தீ வச்சத உங்க 4 கண்ணால நீங்க பாத்தீங்க. பார்த்தோம். ஏதாவது போட்டு கொடுங்க. போட்டு கொடுத்துருவோம். குடிசைக்கு தீ வச்சதே நான் தாண்டா. அது தெரியாம என்னகிட்டே வந்து காசு கேக்குறீங்களா? சின்ன பொண்ணு என்னடா போட்டு கொடுத்து நிக்கிற? போடா. பொன்ராசு. ரங்கநாதா, பாத்தியா அந்த கொடுமைய? இவங்க படுற சித்திரவதையை பாக்குறப்போ இதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறியே, அன்னைக்கு உண்மையில நடந்தது தெரிஞ்சா? என்னடா, குடிசையில தீ தானா பிடிக்கல, பின்ன வேதவல்லி ஆளுங்க தான் குடிசைக்கு தீ வச்சது. படிக்க போற பசங்களை பட்டாசு கம்பெனில வேலை பார்க்க வைக்கிறதுக்காக அவங்க போட்ட திட்டம் இது. இத சின்ன பண்ண சொல்லிக்கிட்டு இருந்ததை என் 2 காதலையும் கேட்டேன். But he's at the moment not out on 15. Wait for the next ball from Greg. He tosses this up to Kapil Dev. Dev is forward, playing it on. கதிர் முத்திரத்துக்குள்ளார அடுக்குறாங்க. அநியாயமா இருக்க. அது ஒண்ணும் இல்லப்பா, வேதவள்ளி அம்மா மக கல்பனா கிரிக்கெட் ஆட போறலாம், அதுக்காக வயலா இருக்கிறானுங்க. பணம் இருந்தா எதையும் செய்யலாம் போல் இருக்கு. ஏய் எடுப்பு, எங்க அக்கா பொண்ணு கல்லு பால் விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதனால கோவில் நேரத்தை அழிச்சு மைதானம் ஆக்கிட்ட. பாத்தியா எப்படி நம்ம செட்டப்? சூப்பரோ சூப்பர். ரெடியா? இந்தாங்க ஐயர்வாய். பாப்பா நீங்க தான் கோல் போடணும்னு ரொம்ப பிரியப்படுது. போடுங்க. ஐயோ, அதையே நேக்கு போட தெரியாது. அதான் பார்த்தாலே தெரியுது. ஏதோ பெரியவாள் பிரியப்பட்டு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இம்மீடியட்டா போட்டுறேன். போடுங்க. பாப்பாவை சித்த நகரம் சொல்லுங்க. படாத இடத்துல பற்ற போறது. பாப்பா அந்த இடத்துல நின்னதான் நீங்க கரெக்டா கோல் போட முடியும். ஆ. பாப்பா தள்ளி விடுத்தோம்னா கோல் போட முடியாது. ஆ. வவ்வால்னு சொல்லி போடுங்க. வவ்வால்னா பறக்கிறதுன்னா லவ்வால்னு போடணும். ஏதோ ஒண்ணு போடியா. ஓம் சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் லவ்வால். என்ன அங்கிள் எல்லாரும் மரம் மாதிரி நிக்கிறாங்க? அங்கிள், நான் இப்ப 6 அடிக்க போறேன், எல்லாரும் கை தட்ட சொல்லுங்க. ஏய் முண்டகளா, பாப்பா கோல் போட்டுச்சுன்னா எல்லாரும் கை தட்டுக்கலாம்டா. ஐயர்வாள், இப்பவாவது ஒழுங்கா கோல் போடுங்க. வேகமா போட்டுறேன். பால் போடுங்க. பாப்பா அவுட் ஆயிடுச்சு, கை தட்டுறியா? கொண்டு விட்டேன். அங்கிள், என்னம்மா? நான் அவுட் ஆனதுக்கு போய் எல்லாரும் கை தட்டுறாங்க. ஒருத்தர் கூட ஒண்ணும் தெரியல. டெடி ஃபூல்ஸ், எல்லாரும் போக சொல்லுங்க. டேய் எல்லாரும் போங்கடா. ஏம்மா நானு? நீங்களும் போங்க. நான் மட்டும் கோல் போட வேணாமா? ஒண்ணும் வேண்டாம், வீட்ல போடுங்க. எந்த வீட்டுல? மிஸ்டர் ஐயர், நீங்க பால் போடுங்க. தோ வந்துட்டேன். ஐயா, சிக்ஸர். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். என்ன? மேடம், நீங்க ஒத்தால் போதும், 10 ஆள் அடிக்கலாம். வாட் நான்சென்ஸ்? ஐ மீன், நீங்க கிரிக்கெட் விளையாண்ட வேகத்தை சொன்னேன். உங்க வேகத்துக்கு முன்னாடி இம்ரான் கான் என்ன, சல்மான் கான், ஆமீர் கான் யாருமே நிக்க முடியாது. அதையே அம்ஜத் கான் விட்டுட்டீங்க? அவரு ஃபுட்பால் தானே விளையாடுறாரு. ஓ ஷிட். தேங்க்யூ, உட்கார சொல்லிட்டீங்க. நீ யார் மேன்? வாட் யூ வாண்ட்? ஐ எம் ரங்கநாதன், அலையஸ் ஆத்தா ரங்கநாதன். ஆத்தா? ஆத்தா மீன்ஸ்? ஆத்தா மீன்ஸ் மம்மி, மம்மி ரங்கநாதன். இங்கிலீஷ் பேசுறியே. நீ இந்த ஊர்லயே இருக்க? ஆமா, இந்த கிராமத்திலேயே அதிகம் படிச்சது நான் தான். 10 பாதியில விட்டுருக்கேன். Do you have any problem? Come on, tell me. சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஒன் ஸ்மால் ப்ராப்ளம். Can I help you? Come on. Come on, tell me. Come on. Come என்ன on. குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? சிரிச்சிட்டீங்க. நான் உங்க ஃபேன், விசிறி. அதே பத்தில இருந்து. இப்போ ஒரு 10 நிமிஷமா தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? இதுல ஒரு கையெழுத்து போட்டுதாங்களே, ஆட்டோ Oh, கிராப். sure. By all means. எல்லாமே சாப்பிடுவீங்களா? போட்டுருங்க. Thank you. கூசுது. கல்பனா அப்படின்னு அவளே கையெழுத்து போட்டிருக்கா. ரங்கநாதா, நான் சொல்றது கவனமா இருக்கு. மதிப்பிற்குரிய தொழிலாளர் நலத்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தில் திருமதி வேதவல்லி அவர்களது பட்டாசு கம்பெனியில் சிறுவர் சிறுமியர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு கடுமையான வேலை கொடுத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். வணக்கம்மா. என்னையா? என்ன எதுக்காக அவசரமா வர சொன்ன? லேபர் ஆபீசர் வந்திருக்காருமா. சார், இவங்கதான் எங்க முதலாளிமா. வணக்கம்மா. உங்க பட்டாசு கம்பெனியில பட்டாசு கம்பெனில சட்டத்துக்கு விரோதமா சின்ன குழந்தைகளை வேலைக்கு வச்சிருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னையா இதெல்லாம்? உட்காருங்க. தேங்க்யூ மேடம்.
நீங்க இடம் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோ மேடம், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். எங்களுக்கு வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் உண்மைங்கிறத இங்க நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னையாது நேர்ல பாத்தேங்கிறாரு? இல்லைங்கம்மா, இங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்படி சொல்றாருமா. அதானே பார்த்தேன். மேடம், கல்பனாங்கிறது யாரு? ஏன் பொண்ணுதான். அவங்களை கேட்டா உண்மை சொல்லுவாங்களா? சொல்றதாவது, அவ ரொம்ப டீசென்டானவ. அவளுக்கு பொய்னா என்னன்னே தெரியாது. அவங்க தான் இந்த கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க. What? சாரி மேடம், உங்க பட்டாசு கம்பெனியை மூடி சீல் வைக்க போறோம். சார், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிங்க. லாக் தி டோர். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்ச மாதிரி என்கிட்டயே விளையாட ஆரம்பிச்சிட்டானா? கருப்பையா, வேற வழியம்மா, எவ்வளவு இருந்தா எனக்கு என்னடா? பொன்ராசு, என்னப்பா நீ எங்களை கண்டும் காணாம போய்கிட்டு இருக்கிய? ஒண்ணு இல்லண்ணே, மலை கோயிலுக்கு போன என் தங்கச்சி வீட்டுக்கு வரல. சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற பொண்ணு பார்க்க வராங்க. அதான். ஓஹோ, உன் தங்கச்சிய நாங்க 2 பேரும் ஒரு இடத்துல பார்த்தோம். எங்கண்ணே? சொல்றேன்ப்பா. எங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டாரு. ஏன்? அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பாரா? ஐயோ, அது இல்ல. அவர் என் கல்யாணத்தை பத்தி ரொம்ப பெருசா கற்பனை பண்ணி வச்சிருக்காரு.
அப்படின்னா உங்க அண்ணனை நீ மறந்துரு. நாம 2 பேரும் வேற ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடலாம். அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஓடி வந்துடலாம். என்ன நினைக்கிற நீ? நான் என்ன நினைக்கிறேங்கிறத விட எங்க அண்ணன் என்ன நினைக்கிறாருங்கிறதா எனக்கு முக்கியம். என்ன சொல்ற? அண்ணங்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கூட பிறந்த பிறப்பு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர்தான் எனக்கு எல்லாமே. முடிவா கேக்குறேன் கௌரி, உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அண்ணன் வேணுமா? அண்ணன் தான் வேணும். கௌரி, அண்ணே, பொன்ராசு எனக்கும் நீதான் வேணும். என்ன மன்னிச்சிடு. அண்ணே, என்ன மன்னிச்சிடு. பால் சாப்பிடுங்க. வேண்டாம். அந்த பழமாவது சாப்பிடுங்க. வேண்டாம். தானாவது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும், ஆனா இப்ப வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? ஆமா கௌரி, நேத்து வரைக்கும் ஆத்தாவே உலகம்னு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். ஆனா இப்பதான் உலகம்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கல்யாணத்துல 4 பேர் என்ன பார்த்து கேலியா பேசினாங்களே. கேலியா பேசுனாங்களா? என்ன பேசுனாங்க? நேத்து வரைக்கும் ஆத்தா வீட்டுல தண்டச்சோறு தின்னுகிட்டு இருந்தான். ஆனா இன்னையில இருந்து பொண்டாட்டி வீட்டுல தண்டச்சோறு திங்க போறான்னு சொன்னாங்க. அவங்க தடுக்கிறாங்க, விடுங்க. இல்ல கௌரி, இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷனா, உனக்கு ஒரு நல்ல புருஷனா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். என்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல உனக்கு ஒரு முழை பூ வாங்கிட்டு வரணும், அன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது வரைக்கும் குட் நைட். அம்மா தாயே, பொன்ராசு ஆசைப்பட்ட மாதிரி அவர் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. யாரோட துணையும் இல்லாத எனக்கு நீதான் துணையா இருந்த என்னோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும். அந்த பொன்ராசு கல்யாணம் கட்டிக்கிட்டு காலம் பூரா அவரோட சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அது நீதமா எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். இப்ப அதுக்கு வேண்டுதலா இந்த தாலிய உன் கழுத்துல போடுறேன். பொன்ராசு, என்ன மாப்ள, டவுனுக்கு போறியா? ஆமா. நானும் கூட வரேனே. என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமா, எனக்கும் இப்ப பொறுப்பு வந்துருச்சுல. இனிமே நானே சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தினாதானே கௌரவமா இருக்கும். என்ன மாப்ள இது? இந்த மாதிரி சமயத்துல வேலைக்கு போறவங்க கூட லீவ் போட்டு பொண்டாட்டி விட ஜாலியா இருப்பான். நீங்க என்ன வேலைக்கு போகணுன்றீங்களா? போங்க மாப்ள, வீட்டுல போய் சந்தோஷமா இருங்க. இனிமே சொந்தக்காரங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நம்மளே ஒரு வேலையை எப்படியாவது தேடி ஆகணும். மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. பெயிண்ட் மாத்தணும்னு வண்டி நல்லா தான் இருக்கு. ஏய் ஏய், என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்க? பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா வண்டி எடு. அம்மா எங்க போகணுங்க? நேரம் வந்துருச்சுன்னா போக வேண்டிய இடத்துக்கு போய்தான் ஆகணும். இப்ப எதுக்கு நேரம் வந்துச்சு, எங்க போகணுங்கிற? நம்ம கல்யாணத்துக்கு. நம்ம கல்யாணமா? ஆமாயா, உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் சொல்லியிருந்தேல்ல, இப்ப முடிஞ்சிருச்சே. இப்பதானே ஒரு கல்யாணம் முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துல உனக்கு எந்த செலவும் இருக்க கூடாதுன்னா நான் பொள்ளாச்சி சந்தைக்கு போறேன். போய் 10 நாள் வேலை செஞ்சு உனக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, எனக்கு பட்டு சேலை எல்லாம் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா நீ ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதுயா. அம்மா தாயே, என்னது இது? அம்மனுக்கு கட்டி இருக்கிற தாலியை எடுத்து உன் கையால என் கழுத்துல 3 முடிச்சு போடணும், அவ்வளவுதான். என்ன யோசிக்கிற? போயா, சீக்கிரம் வண்டி எடு. போ போ போயா. அந்த வைக்கல் எல்லாம் சீக்கிரம் அள்ளி கட்டுங்க. ஆகட்டும், சீக்கிரம். வணக்கம்ண்ணே. வணக்கம். எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, போயா. முதலாளி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா குடும்பம் நடத்தணும். கல்யாணம் பண்ணா குடும்பம் தான் நடத்தணும், பின்ன பரதேசம் போக முடியும். என்னடா கேக்குறீங்க? அதான் உங்ககிட்ட வந்தேன். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். வேலையா? இப்ப நீ பெரிய மூலக்காரன், நிறைய படிச்சவன். நான் ஏதோ களிமண்ணை கட்டி அழுகிறேன். உனக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட வேலை இல்ல. இதை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி நீ இருக்கேன். தாண்டா முண்டா என்கிட்ட சொன்ன. புரியுதா? எப்படி வந்திருக்க பாத்தியா? எந்த தொழிலை கேவலம் நினைக்க கூடாதுடா. செய்யும் தொழிலே தெய்வம். அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். இந்த மண்ணை பிசைய சொல்லுங்க, இப்ப நான் பிசைவேன். இங்க மண்ணு பத்தி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒண்ணு வேண்டாம், போங்க. தம்பி, எடுத்து சொல்லுங்க. யார் சிபாரிசும் எடுபடாது, போ. ஏய், என்ன படிப்பு படிச்சிருக்கேன்னு? 10 பாதியில விட்டேன். பாதியில விட்ட? எனக்கு கொடை பிடிக்கிறான். என்ன படிப்பு நீயே கேளு. எம்காம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம பட்டாசுக்கு மணியை மூட வச்சுட்டு நம்ம கிட்டே வேலை கட்டு வரானே, அவனுக்கு என்ன திமிர் இருக்கும்?
யார் அது? அதான் அந்த ஆத்தா ரங்கநாதன் பொன்ராசு மச்சான். அப்படியா? மேனேஜர் கிட்ட சொல்லி உடனே அவளுக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லு. என்னக்கா சொல்ற? சொன்னதை செய், விளக்கம் கேட்காத. அதிர்ஷ்டக்காரன் பாரு நீ. அதனாலதான் அம்மா உனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க. நீ படிச்சவன், வேலையில பொறுப்பா நடந்துக்கணும். சரிங்க. இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 3 லட்சம் ரூபாயா? ஆமாப்பா, 3 லட்சம் ரூபாய் பேங்க்ல கட்டிட்டு ரசீதை கொண்டு வா. போகும்போது வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டுல சொல்லிட்டு போயிடுறேங்க. சரி சரி, சொல்லிட்டு வேகமா போ, பேங்க மூடிட போறாங்க. வரேங்க. பணம் பத்திரம்பா. மேனேஜர், பணத்தை காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சத்தியமா அந்த பணத்தை நான் திருடலையா? என்ன நம்புங்கய்யா சார், நீ நம்புங்க சார். என் பொண்டாட்டிக்கு வாங்கின பூமை சத்தியமா சொல்றையா. நிறுத்துங்க. என்ன விட்டுருங்க சார், சத்தியமா நான் திருடல சார். உன்னை திருடன்னு சொன்னமா? அப்படியே என்ன விட்டுருங்க சார். உன்னை உயிரோடு விடக்கூடாதுன்னு வேதவல்லி அம்மா சொல்லிருக்காங்க. வேதவல்லியா? ஐயோ, என் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக நான் போறேன் சார். சார் நான் சத்தியமா திருடல சார். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் சார் கெஞ்சி கேட்கிறேன் சார். நான் ஒண்ணு செய்யறேன் சார், இதை விட்டுருங்க நீ சார். கெஞ்சறத பார்த்தா உன்னை கொல்றதுக்கு எங்களுக்கு மனசே வரல. அதனால நீயே செத்துரு. இந்தா கயிறு இருக்கு, மாட்டிக்கிட்டு தொங்கு. கத்தி இருக்கு, குத்திக்கிட்டு செத்துரு. ரெண்டுமே கஷ்டமா இருந்தா இத குடிச்சிட்டு செத்துப்பா. ஐயோ, போலீஸ்காரங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்களே ஐயா. நாங்க உண்மையான போலீஸ்காரங்க கிடையாது. வேதவல்லி அம்மா வீட்டு தோட்டத்துல வேலை செய்யற பண்ணக்காரங்க. இல்ல, அங்க பாரு. டேய், அம்மா, அப்பா. பயமா இருக்கு. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. உன்னை பயம் இல்லாம சாகடிக்கிறேன். ஐயோ, வேண்டாம். என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாது. வேண்டாம், என்னென்ன எந்திரிச்சு ஓடுறான்? அவன் இன்னைக்கு வீடு போய் சேரத்துக்குள்ள செத்துருவான்டா. கௌரி, 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 கௌரி. இந்த பழத்தை நான் சத்தியமா திருடல கௌரி. சத்தியமா நான் இந்த பழத்தை திருடல.
அழாதப்பா, தைரியமா இரு. நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையானே. ரங்கநாதன் மானஸ்தன், அதனாலதான் அவமானம் தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்ன இருந்தாலும் ரங்கநாதன் இந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாதுப்பா. இது யாரை விட்டுச்சு? பொன்ராசு, மனசை தேத்திக்கப்பா. வாங்க போலாம். பொன்ராசு, பொன்ராசு, என்ன சொல்லு? பொன்ராசு, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரங்கநாதன் அவமானத்தால தற்கொலை பண்ணிக்கலாம். என்னடா சொல்ற? ஆமாம் பொன்ராசு, வாழ்க்கையெல்லாம் தூங்கிட்டு இருந்தனா கண் முடிச்சு பார்த்ததே நம்ம ரங்கநாதன் கொலையத்தான். கொலையா? ஆமா, துடிக்க துடிக்க அவன் வாயில விஷத்தை ஊத்தி சாகடிச்சதே அந்த வேதவழியோட ஆளுங்க தான். ஐயோ, வேறவள்ளி, வெறி பிடிச்ச நாய, வெளியவாடி. நீயா ராஸ்கல்? யாரை கேட்டு உள்ள வந்த? கற்பகம்,
அம்மா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி உள்ள வந்து கொலைக்கிறியா? போட வெளியே. Get out! போ வெளியே. ஐயோ! கையை விடு. விடு கையை. விடு. விடு. விடு என்ன? bloody rascal. விடு என்ன? அம்மா! யாராவது வாங்களேன். கருப்பையா! நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் தங்கச்சியோட புருஷனை துடிக்க துடிக்க கொன்னு அவ பூவையும் பொட்டையும் அழிச்சு அவளுக்கு வெள்ளப்படவை கொடுத்தா உங்க அம்மா அவளோட ஆணவத்தையோ அகம்பாவத்தையோ அடைக்கிறதுக்காக போட்டது தாண்டி இந்த மொத முடிச்சு. வாழ்க்கை பூரா விருங்கலத்தோட இருக்கிற என் தங்கச்சிய பார்த்து பார்த்து நான் துடிக்கிற மாதிரி உன் கழுத்துல தொங்குற இந்த தாலிய பார்த்து பார்த்து உங்க அம்மா ஆயுசு பூரா ரத்த கண்ணீர் வடிக்கணும்டி. வாழ்நாள் பூரா நீ வாழா வெட்டிங்கிறத நினைச்சு நினைச்சு அவ குமுறணுங்கிறதுக்காக போட்டது தாண்டி இந்த 2வது முடிச்சு. இனிமே அவ வெளியே வரக்கூடாது, தலை நிமிரக்கூடாது, சரிகட்டு ஆடக்கூடாதுன்னு போட்டது தாண்டி இந்த 3வது முடிச்சு. உங்க அம்மா கிட்ட ஓடு. நீ ஊரறிய பொன்ராசு பொண்டாட்டி ஆயிட்டேங்கிறத சொல்லிக்கிட்டே ஓடு. ஓடு. ஏண்டா தினமும் 3 கோழி 2 ஆடுன்னு முழுகிட்டு இருந்தீங்களே, இப்ப என் மூஞ்சில கறி பூச வச்சிட்டீங்களடா. கூண்டுக்குள்ள இருந்த கிளியே பூனை தூக்கிட்டு போன மாதிரி என் பொண்ணை துடிக்க துடிக்க தூக்கிட்டு போயிருக்கா. நீங்களாம் என்ன தூக்கிட்டாரா இருந்தீங்க தடி பசங்களா. டே கருப்பையா, இவனுங்களை கைய கால கட்டி போட்டு அடைச்சு வை. பச்சை தண்ணி கூட கொடுக்காது, பட்னி கிடந்தே சாகட்டும். நான் படிச்சவன், உலகம் தெரிஞ்சவன். எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி தொடக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயத்துக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு போறவ இல்லைன்னா அந்த அனாத பயலையும் இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன செய்யற பாரு. நான் மூச்சு விட காத்து கூட இல்லாம வாழ்ந்துடுவேன். ஆனா ஒரு நிமிஷம் கூட என் கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ மாட்டேன். கல்பனா, உனக்கு ஒண்ணும் ஆயிடல. எவனோ ஒருத்தன் வலுக்கட்டாயமா தாலி கட்டிட்டா அவ அவனுக்கு கொண்டாட்டி ஆயிட முடியுமா? அதை கைட்டு ஏறி சேத்துல காலு பட்டுட்டா காலை கழுவிக்கணுமே தவிர சேத்தோட சொந்தம் கொண்டாட முடியாது. கஞ்சிக்கலாத பைய கட்டினதை கைட்டி குப்பையில எறியாம இதுக்கு போய் அழுதுகிட்டே கொண்டா. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல வீணா தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் சொல்ல வந்தேன். இந்த சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் உனக்கு சொந்தம். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க என் பொண்ணு ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? நீ செய்ய போற காரியம் அவ்வளவு சரியில்லைன்னு சொல்ல வந்த. 4 செவத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம கட்டின தாலி இல்ல இந்த தாலி. 1000 பேருக்கு மத்தியில அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து கட்டி இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் தான் இவன் நம்ம பொண்ணு.
இப்ப இன்னையில இருந்து அவ பொன்ராசோட பொண்டாட்டி. அப்படித்தான் இந்த ஊர் உலகம் சொல்லும். இந்த ஊர் மத்தியில எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த பொறுக்கி பைய கையால கைட்ட வச்சுட்டா அப்ப இந்த ஊர் உலகம் ஒத்துக்குமா? ஐயோ, இது செய்யக்கூடிய காரியமா? செய்ய முடியாதுங்கிற என் அகராதியிலே கிடையாது. அந்த பரதேசி பயலை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு அவன் கையாலே இந்த கைட்ட வைக்கல என் பேர் வேதவல்லி இல்ல. வேணாம் வேதம் வேணாம். நம்ம ஊர் எம்எல்ஏ வராரு. நீ போய் காத்துக்கண்டா போ. காப்பி காப்பி, அதான் என் வேலை. வணக்கம்மா. வணக்கம். நாங்கெல்லாம் சாதிக்காத சாதனைய நீங்க சாதாரணமா செஞ்சிட்டீங்க. என்ன சொல்றீங்க? எங்க கட்சியோட கொள்கையே ஏழை பணக்காரங்க வித்தியாசத்தை ஒழிக்கணுங்கிறதா. அப்படி ஒரு சோசியலிஸ்ட சொல்லாம கொள்ளாம சைலண்டா செஞ்சிருக்கீங்க. இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்ச உங்களுக்கு பொதுமக்களோட சார்பா ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு இருக்கேன். நீங்க தேதி கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி மந்திரியோட டேட் வாங்கிடுறேன். சட்டசபையில கூட இதை பத்தி பேசலாம்னு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அடடா, என்ன தன்னடக்கம். அதை விடுங்க. நான் தனிப்பட்ட முறையில் கொடுக்கிற இந்த சின்ன பரிசை நீங்க ஏத்துக்கணும். மங்களா. தீர்க்க சுமங்கலி அருமா. அப்ப நாங்க புறப்படுறோங்க. உங்க மருமகன் வேன் டிரைவர் ஆச்சுன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம ஊருக்கு பஸ் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி வர்ற முதல் பஸ்ஸுக்கு உங்க மருமகன் தான் டிரைவர். வர்றாங்க. வண்டியில போயிரு. என்னன்னா ஒரேடியா அந்த அம்மா புகழ்ந்து தள்ளிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அம்மா சம்மதிச்சு நடந்த கல்யாணம் இல்ல இது. தெரியும் பணக்கார திமிர்ல எப்படி எல்லாம் ஆடின அந்த வேதவல்லி. நான் ஓட்டு கேட்டு என்ன அத்தனை பேருக்கு முன்னாடி காலில் விழுந்து கும்பிட சொன்னால இன்னைக்கு அதே ஜனங்களுக்கு முன்னாடி அவ தலை குனிஞ்சு நிக்கணும். அதுக்காகத்தான் நான் அப்படி பேசினேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இன்று நாம் சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். சும்மாரியா 10 பேர் கூட்டிட்டா போதுமே, உடனே அடுக்கு முறையில பேசி எங்களெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிருங்களே. அண்ணே சீக்கிரம் கொடி ஏத்திட்டு எங்களுக்கு எல்லாம் மிட்டாய் கொடுங்க. சுமாரா, எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லைங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. தம்பி பொன்ராசு, நம்ம ஊர்ல இந்த சுதந்திர கொடி ஏத்தி வைக்கிறதுக்கு நீதான் காரணம். அதுக்கு நாங்கெல்லாம் என்னைக்கு உனக்கு விசுவாசமா இருப்போம். தம்பி பொன்ராஸ் அவர்கள் இன்று இந்த சுதந்திர கொடியை ஏற்றி வைக்குமாறு உங்கள் எல்லோர் சார்பாகவும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அழுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி நம்ம கொடியேத்துற நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்துட்டாரு. ஐயா வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னப்பா இவ்வளவு பேர் கூட்டமா கூடி இருக்கீங்க? என்ன விசேஷம்? ஐயா, எங்களுக்கு இன்னைக்கு சுதந்திர தினம். அது ஜனவரி 26ஆம் தேதியில வரும். ஐயா, ஆகஸ்ட் 15 தான் சுதந்திர தினம். ஓ அப்படியா? சுதந்திரம் ஆனதே எப்பன்னு தெரியல. இவரெல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டாரு. துயரண்டா. ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கே சுதந்திரம். எங்க ஊருக்கு இப்பதான். அதுவும் தம்பி பொன்ராசு மூலமா தான் எங்களுக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நீதான் பொன்ராசா? உன்னை பார்க்கணும் தான் தம்பி நான் வந்தேன். உன் துணிச்சல நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஒரு பெரிய மதையானைய சின்ன கைத்துல கட்டி போட்ட தம்பி. அத கொடு. நீ எடுத்த முடிவுல என்னைக்கு உறுதியா இருக்க. நான் வரப்பா. நான் 20 வருஷமா போட்ட சபதத்துல இருந்து எங்க தோத்து போயிடுவோம்னு நினைச்சேன். தம்பி பொன்ராசுனால இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். இன்னையில இருந்து நான் வேட்டி கட்ட போறேன். இன்னையில இருந்து நான் வேட்டி கட்ட போறேன். இந்தாங்கண்ணா. கௌரி, எதுக்கு 2 போட்டிருக்க? அது உனக்கு, இது அன்னைக்கு. கௌரி, என்னாச்சு உனக்கு? அவளை அண்ணன் சொல்லாத. நீதான் தாலி கட்டிக்கியே. அவளோட வாழணுன்றதுக்காக நான் அவளுக்கு தாலி கட்டல. அவளை வாழ வெட்டி ஆக்கணுன்றதுக்காக தான் தாலி கட்டினேன். அவளை வாழ வெட்டி ஆக்கும் நினைச்சு ஒண்ணு நீயே வாழ வெட்டி ஆக்கிக்கிட்ட. ஒரே வீட்டுல 2 பேரும் வாழாம இருக்கிறதுக்கு வழி செஞ்சுட்டியே. நான் செஞ்சது சரிதான். எது சரி? எப்படி சரியாகும்? உயிருக்கு உயிரா நான் வளர்த்த உன்னோட வாழ்க்கையை திட்டம் போட்டு அழிச்சாங்களே, அதுக்கு பதிலா நான் செஞ்சது சரிதான். பசுமாடு பயிரை மேய்ச்சதுங்கிறதுக்காக கண்ணுக்குட்டி கழுத்தை நெருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நான் செஞ்சது நியாயமா அநியாயமாங்கிறத காலம் வரும்போது நீயே புரிஞ்சுக்குவ.